ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்மஸ்னாலே ப்ளம் கேக் தான் ஸ்பெஷல். ப்ளம் கேக் பேக்கரி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நான் லாஸ்ட் இயரே ஷூட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அப்லோட் பண்ண முடியலை. அதோட கிறிஸ்மஸும் முடிஞ்சிருச்சு. இது ஃபைனலாக திரும்ப ஒரு 50 பாக்ஸஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள். அப்போதைக்கு சரி ஷூட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். இது அதுக்காக செஞ்ச ஃப்ரூட் மிக்சிங் தான். இப்போ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி ஒரு ஜலிக்கி வச்சுக்கிட்டு அதில் 2 கப் அளவு மைதா சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 3/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட். இதோட ஸ்பைஸ் பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். இதோட டீட்டெயில் வீடியோ வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரூட் மிக்சிங் அண்ட் இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் ரெண்டோட வீடியோ லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா சலிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கேன். இப்போ இதை கலந்து ஓரமாக வச்சிடலாம். ஒரு பவுலில் 10 முட்டை எடுத்துக்குவோம். ஒன்றே 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எப்போதும் போல் ஸ்லோ ஸ்பீடில் ஆரம்பித்து ஹை ஸ்பீட் வரையும் கொண்டு போய்க்கோங்க. சுகர் நல்லா கரையணும். பாருங்கள், எக்கோட கலர் நல்லா மாறி நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை 3 பேட்சாக பிரித்து சேர்த்துக்குவோம். நீங்கள் பல்க் ஆர்டர் செய்கிறீங்க, அதுக்கு ஃப்ரூட் மிக்சிங்லாம் எப்படி செய்யணும், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணுங்கிறதுலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் அது மேக் பண்ணணும். எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கணுங்கிறதுலாம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ 3 பேட்சாக மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு மூடி அளவு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்குவோம். அதோட 1 டீஸ்பூன் அளவு ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இதோட கேக் ஜெல் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது பேக்கரி மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கேக் ஜெல் சேர்த்து தான் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா மர்கரைன் சேர்த்து செய்வாங்க. நான் இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு போடுறேன். அதுக்கப்புறம் பட்டர் வச்சு எப்படி செய்கிறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் செய்கிறேன். கேக் ஜெல் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. 50 kg அளவுள்ள ப்ளம் கேக் செய்கிறதுக்கு எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வாங்கணும், எந்த அளவில் வாங்கணுங்கிறதுலாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆர்டர் இருக்குது. நான் அதை இனிமேல் தான் செய்ய ஆரம்பிக்கணும். நான் அது செய்யும்போதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம செஞ்சு வச்ச ஃப்ரூட் மிக்சிங். கேக் ஜெல் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் மிக்சிங்லேருந்து இந்த கரண்டி அளவை பார்த்துக்கங்க. இதில் ஒரு 2 கரண்டி அளவு சேர்த்துருக்கேன். எப்போவுமே கேக் ஜெல் சேர்த்து செய்யும்போது கலர் கொஞ்சம் லைட்டாகிரும். அதுக்காக இந்த கேரமல் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கரியிலையும் இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க ப்ளம் கேக்குக்கு கலர் கொடுக்கறதுக்கு. நீங்கள் பேக்கிங் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா தெரியும். தேவைங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பல்காக செய்யும்போது இதெல்லாம் நம்ம மொத்தமாக வாங்கி வச்சிட்டோம்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஆயில் சேர்க்கணும். நான் கோல்டு வின்னர் தான் சேர்க்குறேன். 1/4 கப் அளவுள்ள கப்பில் 1.25 கப் அளவு சேர்த்துருக்கேன். நம்ம 10 முட்டை சேர்த்து செய்யும்போது எந்த அளவு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணுங்கிறதுக்கான டீட்டெயில் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இது. நான் இன்னும் 50 kg எப்படி செய்கிறேங்கிறதையும் நான் vlog-ஆ அப்லோட் பண்ணுறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்லோ ஸ்பீடில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ஸ்பீடை கூட்டிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 10 முட்டை சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு 1.25 1.5 கிலோ அளவுள்ள ப்ளம் கேக் ரெடி ஆகிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை டின்னில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி டின் தான் எடுத்திருக்கேன். இதில் பட்டர் பேப்பர் போட்டு பேட்டரை சேர்த்துக்குவோம். இது ஒரு 3 இன்ச் ஹைட் உள்ள டின் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஓடிஜிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டின்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குற பாக்ஸோட ஹைட்டையும் மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேக் டின் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுறணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக கிடைக்கும். இதுக்கு மேலே கிஸ்மிஸையும் டியூட்டி ஃப்ரூட்டியையும் லைட்டாக மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி சேர்க்கும்போது எல்லாமே கீழே போய் தங்காமல் இடையில நம்மளுக்கு கேக்கில் கடிப்படும். நம்ம வச்சுருக்க ஓடிஜியை வச்சு எந்தளவு கேக் செய்ய முடியுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்டர் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரூட் மிக்சிங்கில் ஏற்கனவே நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கோம். ஆனாலும் இந்த மாதிரி மேலே சேர்த்து ஒரு பாக்ஸுக்கு ஒரு 2 இல்லது 3 மேலே தெரிகிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அது போக முந்திரி பருப்பை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி தூவி விட்டுக்கோங்க. அதோட பாதாம் பருப்பையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே கேக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணும்போது மேலே உள்ள இந்த நட்ஸ்லாம் நல்லா செவந்து ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓவனில் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 1 hour பேக் பண்ணி எடுத்திருக்கேன். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் பேக் பண்ணி வெளில எடுத்ததுக்கப்புறம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு கீயை ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள டிப்ஸு. கொஞ்சமாக கீ செலவு பண்ணாலும் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கூலானதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கு கேக் செஞ்சு கொடுக்கும்போது உங்களை விட்டு வேறு யார்ட்டையுமே அவங்க கேக் வாங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் ரிச்சாகவும் இருக்கும். இது நான் லாஸ்ட் இயர் பண்ணது. இந்த வருஷமே அவங்கள்ட்ட ஒரு 50 kg ஆர்டர் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு காரணம் நம்ம கொடுத்த ரிச்னஸும் டேஸ்ட்டும் தான். எப்போதுமே அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். ப்ராஃபிட்டை கூட வச்சு நம்ம கஸ்டமரை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு அளவான ப்ராஃபிட் வச்சு நம்மளோட டேஸ்ட்டையும் ரிச்னஸையும் ஒரே அளவில் மெயின்டைன் பண்ணோன்னா கேக் ஆர்டர்ஸ் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. பாருங்கள், இதுதான் நான் செலக்ட் பண்ணியிருக்க கேக் பாக்ஸ். இதோட கெப்பாசிட்டி 250 கிராம். நம்ம செஞ்ச அளவுக்கு ஒரு 6 பாக்ஸஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.